அனைவருக்கும் வணக்கம். மதுரை மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட இரண்டாம் கட்ட தேர்தல் கருத்துக்கணிப்பு முடிவுகளை தான் பார்க்க இருக்கிறோம். தென் மாவட்டத்துல முக்கியமான மாவட்டம் மதுரை. நிறைய பொலிட்டிக்கல் சினாரியோலாம் இப்ப மாறி இருக்கு மதுரையில. ஃபர்ஸ்ட் ரவுண்டு சர்வேக்கும் செகண்ட் ரவுண்டு சர்வேக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. சீட் ஷேர்ல இருக்கா அல்லது ஓட் ஷேர்ல இருக்கா அப்படின்றதுதான் உங்களுடைய கேள்வியா இருக்கும். இப்ப நம்ம தொடர்ந்து அதான் பார்க்க இருக்கிறோம். ஸோ மதுரை மாவட்டத்தில் வருகின்ற சட்டமன்ற தொகுதிகளோட எண்ணிக்கை மொத்தம் 10. என்னென்ன தொகுதிகள் இங்க வருது அப்படின்னு பார்க்கும்போது மேலூர், மதுரை கிழக்கு, சோழவந்தான், மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மதுரை மத்தி, மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம், திருமங்கலம், உசிலம்பட்டி. ஸோ இந்த தொகுதிகளை உள்ளடக்கிய மாவட்டமா தான் இருக்கு. மதுரையில சிட்டி தொகுதிகளும் இருக்கு, சில தொகுதிகள். அதை நான் சாம்பிள்ஸை சொல்லும் போது சொல்றேன். இங்க தாவேகா, அதிமுக, திமுக, அதர்ஸ், நாம் தமிழர் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத இப்ப தொடர்ந்து நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ முதல் சட்டமன்ற தொகுதியா நம்ம பார்ப்பது மேலூர் சட்டமன்ற தொகுதி. மொத்தம் 771 சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இங்க டிவிக்கு 315 வாக்குகளை பெறுது, ஏடிஎம்கே 291, டிஎம்கே 150, அதர்ஸ் 15. பர்சன்டேஜ் வைஸ் டிவிக்கே 40% வாக்குகளை பெற்று முன்னிலை வகிக்குது, ஏடிஎம்கே 37% வாக்குகளை பெற்று பின்னடைவை சந்திக்குது, டிஎம்கே 19% வாக்குகள், அதர்ஸ் 4% வாக்குகள். ஃபர்ஸ்ட் ரவுண்டு சர்வேல இந்த தொகுதியில அதிமுக முன்னிலை வகிச்சது. இப்போ அதிமுக ட்ரெயிலிங்ல போயிருக்கு. தாவேகா இந்த தொகுதியை கைப்பற்றுது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சர்வேல தாவேகா 2வது இடம் வந்துச்சு, இப்போ முதல் இடத்துக்கு வந்துருச்சு. என்ன டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்டு சர்வேக்கும் இப்ப எடுத்திருக்கிற செகண்ட் ரவுண்டு சர்வேக்கும் இடையிலான அந்த வாக்கு வித்தியாசம், வாக்குகள் ஆட் ஆயிருக்கா இல்ல குறைஞ்சிருக்கா அப்படின்றதா இதனுடைய பெர்ஸ்பெக்டிவ். அப்படி பார்க்கும்போது டிவிகேக்கு 7% வாக்குகள் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதிமுகவுக்கு 3% வாக்குகள் குறைஞ்சிருக்கு, டிஎம்கேக்கு 4% வாக்குகள் குறைஞ்சிருக்கு, அண்ட் அதர்ஸ்க்கு எந்த சேஞ்சும் இல்லை. அவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டு சர்வேலையும் 4% வாக்குகளை தான் பெற்றாங்க. இப்பவும் அதே 4% வாக்குகள் தான் அவங்களுக்கு ரீடைன் ஆகுது. ஸோ மேலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு தான். இன்னுமே ரெட்டலைக்கு வாக்களிக்கிற அந்த ஓல்டேஜ் 60 வயதுக்கு மேல இருக்கிற வாக்காளர்கள் ரொம்ப ஸ்டபனா அந்த கட்சிக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. பட் மிடில் ஏஜ் 30, 40 to 50 வரைக்கும் கூட சொல்லலாம், இந்த ஏஜ் கேட்டகரியில இருக்கிறவங்களாம் தாவேகாவுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. அண்ட் திமுக இந்த தொகுதியில தாவேகா கிட்ட பெரும்பாலான வாக்குகளை ஃபர்ஸ்ட் ரவுண்டு சர்வேல இழந்துருச்சு. இப்போ இன்னுமே திமுக கிட்ட இருந்து தாவேகா இங்க வாக்குகளை எடுக்குது. அதே மாதிரி அதிமுக கிட்ட இருந்து 3% போயிருக்கு. க்ளோஸ் எலெக்ஷன்ல இந்த தொகுதியில தாவேகா ஒரு 43 வரைக்கும் போகலாம், இல்ல 39%. இதுக்கு இடையிலான வாக்கு சதவீதத்தை பெற்று இங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமா தான் இருக்கு. அதிமுக இதை பாரம்பரியமா ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டா வச்சுட்டு இருந்தது. ஆனா இந்த முறை இங்க பின்னடைவு தெரியுது. பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அசம்பிளி செக்மெண்ட் வைஸ் மேலூர் தொகுதியில வர்ற பல பூத்ல அதிமுக சிங்கிள் டிஜிட் ஓட்ஸை வாங்கியிருக்கு. 1000 வாக்காளர்கள் இருக்கிற பூத்துல கூட அதிமுக 12, 9 வாக்குகள்லாம் சில பூத்துல வாங்கியிருக்கு. அதெல்லாம் நான் பழைய வீடியோல அந்த பூத் நம்பரோட சொல்லியிருப்பேன். இப்போ நெக்ஸ்ட் தொகுதி பார்க்கலாம். மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதி 711 சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இங்க டிஎம்கே 320, டிவிகே 270, ஏடிஎம்கே 100, அதர்ஸ் 21. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 38% வாக்குகளை பெறுது, டிஎம்கே 45% வாக்குகளை பெறுது, ஏடிஎம்கே 14%, அதர்ஸ் 3%. மதுரை கிழக்கை பொறுத்த வரைக்கும் இது ஸ்டார் தொகுதி. ரொம்ப வலிமையான ஒரு கேண்டிடேட் தான் இங்க திமுகவை சார்ந்தவர் நிற்கிறாரு. வலிமைன்றது பணபலம், படைபலம் எல்லாம் இருக்கிற ஒரு ஆள். ஸோ இங்க டிஎம்கேக்கு 20% வாக்குகள் இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் டிவிகேக்கு 16% குறைஞ்சிருக்கு, ஏடிஎம்கேக்கு 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதர்ஸ்க்கு 6% குறைஞ்சிருக்கு. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் தாவேகா சார்பாகவும் அதிமுக சார்பாகவும் யார் நிக்க போறா அப்படின்றது கேள்விக்குறி. அண்ட் ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சர்வேல இந்த தொகுதியில தமிழக வெற்றி கழகம் முன்னிலை வகிச்சது. ஆனா இப்போ அங்க ட்ரெயிலிங்ல வந்திருக்கு. பிகாஸ் கிரவுண்ட் ஒர்க்ல ஒரு லேக் தெரியுது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சர்வே பண்ணும்போது நிறைய இடங்கள்ல தாவேகாவோட ஒர்க்கை பார்க்க முடியுது. ஒர்க்னா என்னன்னா பேனர் கட்டுறதோ இல்ல டெய்லி மக்களை மீட் பண்றதோ எல்லாம் கிடையாது. அப்பப்ப நடக்கிற பிரச்சனைகள், சில தெருமுனை கூட்டங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை ஆர்கனைஸ் பண்றதுதான். பட் அது இந்த தொகுதியில இல்லையோ அப்படின்னு நான் பாக்குறேன். அண்ட் டீமும் அதான் சொன்னாங்க. அப்படி பார்க்கும்போது மதுரை கிழக்குல திமுகவுக்கு இப்போ ஒரு கம்ஃபர்டபிள் எட்ஜ் வர மாதிரி தான் தெரியுது. 10% வாக்குகள் வித்தியாசத்துல திராவிட முன்னேற்ற கழகம் இங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதிமுக இங்க மோசமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுங்க. ஏன்னா ஹிஸ்டாரிக்கலாவே போலரைசேஷன் இங்க வருது. அதிமுகவுக்கு எதிரான போலரைசேஷன் முக்குளத்தூர் மத்தியில வர்றதுனால இந்த இடத்துல அதிமுக ஃபைட்ல இல்லை. ஸோ 10% கீழே போயிடுச்சுன்னா மேபி தாவேகா அங்க ஜெயிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துல இங்க திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும். அடுத்த தொகுதி சோழவந்தான் சட்டமன்ற தொகுதி. இது ஒரு ரிசர்வ்டு தொகுதியா இருக்கு. 600 சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இதுல டிவிகே 288, டிஎம்கே 200, ஏடிஎம்கே 95, அதர்ஸ் 17. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 48% வாக்குகளை பெறுது, டிஎம்கே 33%, ஏடிஎம்கே 16%, அதர்ஸ் 3% வாக்குகளை பெற்று அடுத்தடுத்த இடத்துல இருக்காங்க. ஸோ என்ன டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்டு சர்வேக்கும் இப்போ நம்ம எடுத்துக்கிற செகண்ட் ரவுண்ட் சர்வேக்கும் என்ன டிஃபரன்ஸ் நம்ம பார்க்கும்போது, இந்த இடத்துல டிவிகே 12% வாக்குகளை உயர்த்துது, டிஎம்கே 2% வாக்குகளை உயர்த்திருக்கு, ஏடிஎம்கேக்கு 9% குறைஞ்சிருக்கு, அதர்ஸ்க்கு
5% வாக்குகள் குறைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து டிவிகே ஹோல்டு இந்த சீட்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சர்வேலையும் இங்க டிவிகே தான் லீட் பண்ணுச்சு. இப்ப செகண்ட் ரவுண்ட்லயும் டிவிகே தான் முன்னிலையில இருக்கு. 12% வாக்குகள் வந்து உயர்த்தி இருக்கு. ஸோ முன்ன இருந்ததை விட முன்ன வந்து 3 கார்னர் ஃபைட்டா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சர்வேல. இப்ப இது பைபோலாரா மாறுது. ஏடிஎம்கே இன்னுமே இங்க வாக்குகளை இழக்கும் தான் பாக்குறேன். நான் கொஞ்சம் அதிகமா தான் கொடுத்துருக்கேன் அதிமுகவுக்கு. ஏன்னா ஆர்கனைசேஷன் மெஷினரி இருக்கிறதுனால கொடுத்துருக்கேன். இன்னுமே தாவேக்காவுக்கு இங்க ஓட் ஷேர் இருக்கு. 50% மேலதான் வந்துச்சு. பட் நம்ம நிறைய ஆல்டரேஷன் எரர் மார்ஜின் எல்லாம் போக தான் 48 கொடுத்துருக்கோம். சோழவந்தான்ல தாவேக்கா நிச்சயமா வெற்றி பெற தொகுதியா தான் நான் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சர்வேல அதை நான் சொல்லிட்டேன். அடுத்த தொகுதி மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதி. 687 சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இங்க டிவிகே 306, டிஎம்கே 261, ஏடிஎம்கே 108, அதர்ஸ் 12. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 44% வாக்குகளை பெற்று தொடர்ந்து முன்னிலை வகிக்குது. டிஎம்கே 37% வாக்குகள், ஏடிஎம்கே 16% வாக்குகள், அதர்ஸ் 3% வாக்குகள் வந்து வாங்குறாங்க. டிவிகேக்கு இது ஹோல்டு தான். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சர்வேலையும் டிவிகே தான் இங்க லீட் பண்ணுச்சு. இப்பவும் டிவிகே தான் இங்க லீட் பண்ணிட்டு இருக்கு. இங்க வந்து தாவேக்காவுக்கு 14% டவுன் ஆயிருக்கு. என்றாலும் தொடர்ந்து லீட் பண்ணுது. ஏன்னா இங்க தாவேக்கா 50% கிராஸ் பண்ணி போன ஒரு தொகுதி. இங்க டவுன் ஆகுதுன்னா கேண்டிடேட் வேல்யூ மத்த இந்த ரெண்டு கட்சி அதிமுக திமுக ஒர்க் ஆகுது. டிஎம்கேக்கு 18% இன்க்ரீஸ் ஆகுது. இந்த தொகுதியில வந்து ஒரு கான்ட்ரவர்சி ஓடிட்டு இருக்கு. இது வந்து காங்கிரஸ்க்கு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி. காங்கிரஸ் நின்னுச்சுன்னா தாவேக்கா 50க்கு மேல போயிடும். திமுக நின்னுச்சுன்னா டைட் ஃபைட் வரும். அப்படின்னா 44 45 எடுத்து தாவேக்கா வின் பண்ணும். அதிமுக இங்க ஃபைட்ல இல்ல. அது மட்டும் நம்மளுக்கு தெளிவா தெரியுது. போலரைசேஷன் இங்க வருது அதிமுகவுக்கு எதிராக. ஸோ அந்த வாக்காளர்கள் பெரும்பாலும் தாவேக்கா பக்கம் தான் போறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சர்வேல நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதர்ஸ்க்கும் வாக்குகள் குறையுது. ஸோ மதுரை வடக்குல தாவேக்கா பர்ஃபார்ம் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. ஏன்னா வாக்குகள் அங்க குறையுது. என்றாலும் தொடர்ந்து லீட் பண்ணுது தமிழக வெற்றி கழகம். அடுத்த தொகுதி மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதி. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலே வந்து தாவேக்கா வீக்கான ஒரு தொகுதியா அதை நான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சர்வேல வெறும் 15% தான் இங்க தாவேக்கா வாங்குச்சு. இப்போ இங்க என்ன சேஞ்ச் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஏடிஎம்கே 303, டிவிகே 691, டிஎம்கே 106, அதர்ஸ் 36. பர்சன்டேஜ் வைஸ் ஏடிஎம்கே 41% வாக்குகளை பெற்று முன்னிலை வகிக்குது. டிவிகே 40%, டிஎம்கே 14%, அதர்ஸ் 5%. இங்க ஏடிஎம்கேக்கு எந்த சேஞ்சும் இல்ல. அவங்க முன்னாடி வாங்கின அதே வாக்குகளை தான் ரீடைன் பண்றாங்க. ஆனா இங்க டிவிகேக்கு 24% வாக்குகள் வந்து உயர்ந்திருக்கு. இது வந்து ஒரு பெரிய ஷிஃப்ட் தான். 20% உயர்ந்தாலே பெரிய ஷிஃப்ட் தான். 24% அப்படின்றது ஒரு சாதாரண நம்பரா நம்ம சொல்ல முடியாது. இது ஒரு பெரிய நம்பர் தான். அண்ட் டிஎம்கேக்கு 25% வந்து குறைஞ்சிருக்கு. அண்ட் அதர்ஸ்க்கு 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ திமுகவோட வாக்குகள் தான் இங்க தாவேக்கா பக்கம் போற மாதிரி நான் பாக்குறேன். இங்க சௌராஷ்டிரா மக்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகம். அவங்க வந்து மோஸ்ட்லி அதிமுக பாஜக கூட்டணி தான் பேக்கிங்கா வராங்க. அதுக்குதான் இங்க அதிமுக 41% வாக்குகளை பெற்று ஹோல்டிலே இருக்கு. ஸோ அதிமுக இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. என்றாலும் தாவேக்காவுக்கு இங்க ஒரு ஃபைட் இருக்கு. அண்ட் 40% வந்துருச்சு. 1% டிஃபரன்ஸ்ல தான் இங்க தாவேக்கா இப்ப ட்ரெயிலிங்ல இருக்கு. திமுக கிட்டயோ இல்ல அதர்ஸ் கிட்ட இருந்தோ இன்னும் 2% தாவேக்கா எடுத்துச்சுன்னா வெற்றி பெற்றுடலாம். இதெல்லாம் வந்து ஆர்கனைசேஷன் ஒர்க்கை வச்சுதான் பண்ண முடியும். பார்ப்போம் தாவேக்கா எப்படி இந்த தொகுதியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். அடுத்த தொகுதி மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதி. இந்த மதுரை மத்திய தொகுதி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இங்க 979 சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். டிவிகே 402, டிஎம்கே 350, ஏடிஎம்கே 211, அதர்ஸ் 16. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 41% வாக்குகளை பெற்று முன்னிலை வகிக்குது. டிஎம்கே 35%, ஏடிஎம்கே 22%, அதர்ஸ் 2% வாக்குகளை வந்து வாங்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச அதிமுக இந்த மதுரை மத்திய தொகுதியில கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. 22% வந்திருக்கு. டிவிகேக்கு 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிஎம்கேக்கு 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏடிஎம்கேக்கு 6% குறைஞ்சிருக்கு. அதர்ஸ்க்கு 3% வாக்குகள் குறைஞ்சிருக்கு. இதை பார்க்கும்போதே அந்த ப்ரப்போர்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யாரோட ஓட்டு யாருக்கு டிரான்ஸ்பர் ஆகுதுன்னு. அதிமுக கிட்ட இருந்து தாவேக்கா இந்த தொகுதியில வாக்கு எடுக்குது. ஒரு தொகுதியிலும் டைனமிக்ஸ் மாறிட்டே இருக்கும். சில இடங்கள்ல திமுகவை பலவீனப்படுத்துது தாவேக்கா, சில இடத்துல அதிமுகவை பலவீனப்படுத்துது. ஆனா மதுரையை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா ஸ்பாய்லராகவே இல்லை, ஜெயிக்கிற கட்சியா தான் இருக்கு. எல்லார்கிட்ட இருந்தும் ஜெயிக்கிற அளவுக்கு வாக்குகளை எடுக்குது. அடுத்த தொகுதி மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதி. 722 சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். டிவிகே 307, டிஎம்கே 288, ஏடிஎம்கே 106, அதர்ஸ் 21. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 43% வாக்குகளை பெறுது. டிஎம்கே 39% வாக்குகளை பெறுது. ஏடிஎம்கே 15%, அதர்ஸ் 3% வாக்குகளை வந்து வாங்குறாங்க. இங்க என்ன டிஃபரன்ஸ் பார்க்கும்போது டிவிகேக்கு 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, டிஎம்கேக்கு 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதர்ஸ்க்கு 4% குறைஞ்சிருக்கு, ஏடிஎம்கேக்கு 2% குறைஞ்சிருக்கு. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே ஹிஸ்டாரிக்கலா அதோட ஓட் ஷேரை குறைச்சிக்கிட்டே வர்ற தொகுதி. இங்க அவங்களுடைய பிரசன்ஸும் நம்மளுக்கு பெருசா இப்ப தெரியல. அண்ட் இந்த தொகுதி வந்து திமுக கூட்டணியில சிபிஐக்கு கொடுப்பாங்க, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுக்கு கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது ஃபைட்டே எப்படி இருக்குன்னா தாவேகா வர்சஸ் அதர்ஸ்னு போயிடும். ஏன்னா அதிமுக இங்க ரொம்ப பலவீனப்பட்ட கட்சியா தான் இருக்கு.
அதனால மதுரை மேற்க பொறுத்த வரைக்கும் தாவேக்காவுக்கு ஒரு நல்ல எட்ஜ் இருக்கு. ஸோ ஈஸியாவே அங்க ஜெயிக்கக்கூடிய தொகுதியா தான் இது இருக்கு. அவங்க ஒர்க் பண்ணாலே போதும். அடுத்த தொகுதி திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி. இதுவும் ரொம்ப கான்ட்ரவர்சி ஓடிட்டு இருக்க தொகுதி தான். தேர்தல் முடிவுகள்ல நம்மளுக்கு தெரியும் மக்கள் எந்த மாதிரியான ஒரு மனநிலையோட இருந்திருக்காங்க அப்படின்ட்டு. இங்க டிஎம்கே 318, டிவிகே 299, ஏடிஎம்கே 166, அதர்ஸ் 36. பர்சன்டேஜ் வைஸ் டிஎம்கே 38% வாக்குகளை பெறுது, டிவிகே 36%, ஏடிஎம்கே 20%, அதர்ஸ் 6%. ஸோ திருப்பரங்குன்றம் ஒரு ஸ்டார் தொகுதியா தான் இருக்கு. இது வந்து பாஜகவுக்கு தருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏடிஎம்கே கூட்டணியில அப்படி கொடுக்குற பட்சத்துல டிஎம்கே வர்சஸ் டிவிகே அப்படின்னு தான் ஃபைட் போகும். இப்பவே அப்படிதான் இருக்கு ஃபைட்டு. அண்ட் அதிமுக மோரார்லெஸ் இங்க டெபாசிட் எடுக்கும். ரொம்ப க்ளோஸ் எலெக்ஷனா இருமுனை போட்டி டைட்டா தாவேகாவுக்கும் அண்ட் அதிமுக கூட்டணியில இருக்கிற பாஜக இவங்க 2 பேரும் போட்டியிடும் போது ஃபைட்டு டைனமிக்ஸே மாறிடும். டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்னு போயிடும். அப்படி போகும்போது இங்க அதிமுக பாஜக கூட்டணி டெபாசிட் எடுக்கிற நிலைமைக்கு போகலாம். இங்க என்ன டிஃபரன்ஸ் வருது அப்படின்னு பார்க்கும்போது டிஎம்கேக்கு 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, டிவிகேக்கு 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஏடிஎம்கேக்கு 12% டவுன் ஆயிருக்கு, அதர்ஸ்க்கு எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ திருப்பரங்குன்றம்லாம் தாவேகா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிற தொகுதி தான். ஏன்னா இங்க 2% தான் டிஃபரன்ஸ் வருது. கடும் போட்டி தொகுதியா தான் இருக்கு. டிவிக்கே லீட் பண்ண தொகுதி தான் இது செகண்ட் ரவுண்ட் சர்வேல. பட் நம்ம எரர் மார்ஜின் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆல்டர் பண்ணி போடுறோம். ஏன்னா தாவேகா புது கட்சி, மிஷனரி இல்ல, பூத் ஏஜென்சி எப்படி ஒர்க் பண்ணுவாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால அது எல்லாத்தையும் நம்ம மைனஸ் பண்ணோம். பட் இந்த 2 திராவிட கட்சிகளுக்கும் நம்ம அப்படியே கொடுத்துறோம். வர சாம்பிளா அப்படியே பர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துறோம். அப்படி பார்க்கும்போது டிஎம்கேக்கு இங்க அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி தெரியுது. பட் இது சேஞ்ச் ஆகலாம். திருப்பரங்குன்றத்துல திமுக தான் ஜெயிக்கும் நான் சொல்ல வரல. பட் திமுகவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்க 2 பேரும் ஓட்டை ஸ்பிளிட் பண்ணி நிக்கிறாங்க. தாவேகா 2வது இடத்துக்கு வருது, அதிமுக ஸ்பாய்லர் ஆகுது. 20% எடுத்தாலும் அது ஸ்பாய்லர் ரோல தான் பிளே பண்ணுது. ஒருவேளை ஒரு 10% தாவேகாவுக்கு போனா தாவேகா ஜெயிச்சிடும் இந்த தொகுதியில, திமுக கூட்டணி தோல்வி அடையும். பட் இது வைஸ் வர்சாவா இருக்கு. நிச்சயமா திருப்பரங்குன்றத்துல திமுக தான் நிற்கும். ஏன்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு கான்ட்ரவர்சியில வந்ததுனால அந்த தொகுதியில ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல அவங்க இருக்காங்க. அதே மாதிரி பாஜக மேபி நிக்கலாம், அப்படின்னா அதிமுக கூட நிக்கலாம். பாஜகவுக்கு தான் கொடுப்பாங்க அப்படின்றது எனக்கு வந்த தகவல். அப்படி வரும்போது இங்க ஃபைட்டே இப்படிதான் இருக்கும். நல்ல கேண்டிடேட் போட்டு தாவேக்கா இங்க பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றத என்னோட ஒரு விருப்பமா இருக்கு. எந்த அளவுக்கு இங்க போட்டி இருக்கு அப்படின்றத நம்ம க்ளோஸ் எலெக்ஷன்லயே தெரிஞ்சுக்கலாம். அடுத்த தொகுதி திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி. இடைத்தேர்தலுக்கு புகழ்பெற்ற இந்த தொகுதி வந்து இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்துல. நிறைய பேருக்கு தெரியும், பழைய பாலிடிக்ஸை வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தெரியும். திருமங்கலம் ஃபார்முலா அண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப ஃபேமஸ். ஸோ திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில தாவேகா 306, டிஎம்கே 261, ஏடிஎம்கே 91, அதர்ஸ் 15. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 45% வாக்குகளை பெறுது, டிஎம்கே 38%, ஏடிஎம்கே 14%, அதர்ஸ் 3%. என்ன டிஃபரன்ஸ்னு பார்க்கும்போது டிவிகேக்கு 6% குறையுது, டிஎம்கேக்கு 10% இன்க்ரீஸ் ஆகுது, ஏடிஎம்கேக்கு 3% குறையுது, அதர்ஸ்க்கு 1% வாக்குகள் குறையுது. திருமங்கலத்தை பொறுத்த வரைக்கும் தாவேகாவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிற தொகுதியா தான் இது இருக்கு. ஆனா என்னன்னா இங்க பர்ஃபார்மன்ஸ் கட்சி சார்ந்த ஆட்கள் யாரும் பர்ஃபார்ம் பண்ணல. மாவட்ட செயலாளர்கள்லாம் போட்டிருக்காங்க, பட் அவங்க எந்த அளவுக்கு ஒர்க் பண்றாங்க அப்படின்றது அவங்களுக்கு தான் வெளிச்சம். ஸோ இது எல்லாமே தன்னெழுச்சியான ஓட்டிங் பேட்டர்ன் தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலே ஒரு கட்சி முதல் தேர்தலில் இந்த அளவு வாக்குகளை வாங்குறது பெரிய விஷயம். அது முன்னாடி பல எலெக்ஷன்ஸ் பண்ணிருக்கேன், என்னோட சேனல்ல வீடியோஸ் பார்த்தா தெரியும். ஆனா இந்த அளவு தாவேக்கா வாக்குகளை எடுக்குது. நானே தாவேக்காவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி தான் போட்டுட்டு இருக்கேன். இந்த வாக்கு சதவீதத்தை விட அதிகமா தான் இருக்கு. பட் நம்மளுக்கு இந்த மிஷினரி இல்ல, பூத் ஏஜென்ட்ஸ் எல்லாம் தாவேக்காவுக்கு இல்லை, அது எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுட்டு நம்ம மைனஸ் பண்ணி போட்டுட்டு இருக்கோம். ஸோ திருமங்கலத்துல ஒர்க் பண்ணணும், பண்ணா தாவேக்கா ஜெயிக்கலாம். அதே மாதிரி 45% 10% கிட்ட லீடு வரலாம் க்ளோஸ் எலெக்ஷன்ல. அதிமுக கூட்டணி இங்க டெபாசிட் எடுக்கிற நிலைமையில தான் இருக்கு. ஒருவேளை அவங்க மேல வந்தா ஒரு 17 கிட்ட வருவாங்க, அவ்வளவுதான். அதர்ஸ் தான் அவங்க டேமேஜ் பண்ணுவாங்க. கடைசி தொகுதி உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி. 728 சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு காலத்துல சொல்லுவாங்க உசிலம்பட்டியில வந்து ரெட்டலையில ஏதாவது ஒரு மாடு நின்னா கூட ஜெயிச்சிரும் அப்படின்வாங்க. அந்த அளவுக்கு அந்த சிம்பிள் ஃபேமஸ் அப்படின்னு. ஆனா இப்போ களமே மாறிடுச்சு. இங்க அதிமுக 3வது போகுது. டிவிகே 405, டிஎம்கே 206, ஏடிஎம்கே 91, அதர்ஸ் 26. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 55% வாக்குகளை பெற்று ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்ட்ராங் லீடை கொடுக்குது. அண்ட் டிஎம்கே 28%, ஏடிஎம்கே 13%, அதர்ஸ் 4%. நான் ஒரு கேரண்டி கூட தரேன், இந்த தொகுதியில உறுதியா தாவேகா ஜெயிச்சிடும். உசிலம்பட்டியில தாவேகாவுக்கு அதிக அளவு பெண்கள் 50% மேல பெண்கள் ஆதரிக்கிறாங்க. அதனால பெண்கள் எப்பயுமே ஒரு கட்சி ஆதரிக்கும் போது அந்த கட்சி தோக்காது எலெக்ஷன்ஸ்ல. பெர்ஸ்பெக்டிவ் அடிப்படையில சொல்றேன், நான் வந்து ஒரு யூகத்தெல்லாம் சொல்ல. நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணி எலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்ததுனால சொல்றோம், உசிலம்பட்டியில தாவேகா நிச்சயமா ஜெயிச்சிரும். 50%க்கு மேல வாக்கு எடுத்துரும். ஏன்னா அமமுக கடைசி நேரத்துல சிம்பிள்ஸ் அறிமுகப்படுத்தி எலெக்ஷன்ல நின்னப்ப கூட 20க்கு மேல வந்துருச்சு. ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி ஓட்டு போட்டாலும் மத்த எல்லாரும் போலரைஸ் ஆனாங்க. இருந்தாலும் அமமுக
அந்த தொகுதியில 20% மேல எடுத்து டெபாசிட்டை ரீடைன் பண்ணுச்சு. ஆனா இந்த இடத்துல தாவேகா காஸ்ட் நியூட்ரல் பார்ட்டியா நிக்குது. முக்குளத்தோர் வாக்குகளும் வரும், மற்ற கம்யூனிட்டிஸோடதும் வரும், பெண்கள் வாக்குகளையும் எடுக்குது. அப்படின்னும் போது நிச்சயமா அரித்மெட்டிக்ல தாவேகா எங்கேயோ இருக்கு, 50க்கு மேல இருக்கு. ஸோ திமுக அங்க 2வது இடத்துல வரும். ஏன்னா அவங்க ஓட்டை ஒரு அளவுக்கு அவங்க தக்க வைக்கிறாங்க. ஏடிஎம்கே கிட்டத்தட்ட முக்காவாசி ஓட்டை ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சர்வேல இழந்துடுச்சு, இப்ப கூடுதலாவே இழக்குது. இங்க டிவிக்கே 2% இன்க்ரீஸ் பண்ணிருக்கு. இதுக்கு மேல இன்க்ரீஸ் பண்ண ஒண்ணுமே இல்லை, 50க்கு மேலே வந்தாச்சு, உறுதியா ஜெயிக்கிற தொகுதி. டிஎம்கேக்கு 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஏடிஎம்கேக்கு 14% டவுன் ஆயிருக்கு, அதர்ஸ்க்கு 2% வாக்குகள் டவுன் ஆயிருக்கு. இது அரித்மெட்டிக் வைஸ் தான் டிஃபரன்ஸ் நடக்குது. தாவேகா ஆதரவு, தாவேகா எதிர்ப்பு அப்படின்னு தான் உசிலம்பட்டி களம் இருக்கு. தாவேகாவை தோக்கடிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் திமுக பக்கம் போவாங்க, தாவேகா ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் இந்த பக்கம் தான் இருப்பாங்க. அது அதிமுக ஓட்டா கூட இருக்கலாம். அதிமுகவுக்கு வாக்களிக்கிற கம்யூனிட்டிஸ் கூட என்ன நினைப்பாங்கன்னா திமுகவை தோக்கடிக்கணும், அதனால அதிமுக இந்த இடத்துல ஜெயிப்பதற்கான வாய்ப்பு குறைவா இருக்குன்றதுனால இங்க வராங்க. ரெட்டலை பார்லிமெண்ட்ல அசம்பிளி செக்மெண்ட் வைஸ் உசிலம்பட்டியில மோசமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. அதனால பார்லிமெண்ட் வேற அசம்பிளி வேறன்னாலும் அவ்வளவு கம்மியா ஒரு கட்சி ஓட்டு எடுக்காது அசம்பிளி செக்மெண்ட் வைஸ் பார்க்கும்போது. அதனால ரெட்டலை பலவீனப்பட்டுருச்சு இந்த இடத்துல. மதுரை மாவட்டத்துல வருகின்ற 10 சட்டமன்ற தொகுதிகள்ல தாவேகா 7 தொகுதிகள்ல முன்னிலையில இருக்கு, டிஎம்கே 2 தொகுதிகள்ல முன்னிலை வகிக்குது, ஏடிஎம்கே 1 தொகுதியிலையும் அதை 0 தொகுதிகள்லயும் முன்னிலையில இருக்காங்க. ஸோ என்ன டிஃபரன்ஸ்னு பார்க்கும்போது தாவேகாவுக்கு எந்த டிஃபரன்ஸ் இல்லை. முன்னாடியே அவங்க முன்னிலை வகிச்ச 7 தொகுதிகளில் தான் இப்பயும் முன்னிலையில இருக்காங்க. மேலூரை கைப்பற்றி இருக்காங்க, மதுரை கிழக்கை இழந்திருக்காங்க. அதிமுக வந்து ஒரு தொகுதியை இழந்திருக்கு, அது திமுகவுக்கு போய் அந்த தொகுதி ஆட் ஆயிருக்கு. பர்சன்டேஜ் அடிப்படையில டிவிக்கே மதுரை மாவட்டத்தில் வருகின்ற 10 சட்டமன்ற தொகுதிகளில் 43% வாக்குகளை பெறுது. டிஎம்கே 33%, ஏடிஎம்கே 20%, அதர்ஸ் 4% வாக்குகளை வந்து வாங்குறாங்க. டிவிகேக்கு 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, டிஎம்கேக்கு 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஏடிஎம்கேக்கு 5% குறைஞ்சிருக்கு, அதர்ஸ்க்கு 3% வாக்குகள் குறைஞ்சிருக்கு. ஸோ ஏடிஎம்கேவோட வாக்குகள் தான் இங்க தாவேகாவை வந்து பலப்படுத்துது. அந்த டிஎம்கே அதர்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் வாக்குகளை எடுக்கிறாங்க. இப்படிதான் இந்த மதுரை மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட அரசியல் களமானது இருக்கு. இது போல இன்னொரு மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.